சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர சமயத்துல ஐபிஎஸ் ஆபீசரை எல்லாம் இடமாற்றம் பண்ணிருக்காங்களே, எல்லாமே தேர்தலுக்கான முன்னோட்டமா இருக்குதுன்னு அங்க எங்கன்னு எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சுங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தமா ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாத்த அதுல உயர் அதிகாரிகளோட தலையீடு அதிகமா இருந்துச்சுன்னு பேச்சா. அடுத்தபடியா ஐஏஎஸ் அதிகாரிகளோட லிஸ்ட் ரெடியாகுதா, அது எப்போ வேணாலும் வெளில வரலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு, டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்குன்னு சிக்கலான பல வழக்குகளை விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்த சிபிசிஐடி எஸ்பி அன்பு இப்போ திருநெல்வேலி டிஐஜியா போயிட்டதால வழக்கு நிலவரம் கொஞ்சம் மந்தமா தான் இருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. தேர்தல் நேரத்துல அதிகாரிகள் மாற்றம் எல்லா ஆட்சியிலும் நடக்கிற கதை தான். அதுக்காக அரசு ஊழியர்கள் அடிக்கடி போராட்ட களத்துல குதிச்சா அது கெட்ட பேர்ல உண்டாக்கும் அப்படின்னு கூடி கூடி ஆலோசனை நடக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, சில பல கோரிக்கைகளோட அரசு ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் தொடர் போராட்டம் நடத்த முடிவு செஞ்சிருக்காங்களாம். அத்தோட ஆசிரியர்களும் போராட்டம்னு சொல்ல கோட்டையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு இப்பவே தலைவலி தொடங்கிருச்சா பேசிக்கிட்டாங்க. ஐயா, செவிலியர்கள் போராட்டம், 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் போராட்டம், மின்வாரியத்தில் போராட்டம்னு அரசாங்க ஊழியர்கள் அடுத்தடுத்து போராட்டத்தை அறிவிக்க போதா குறைக்கு விவசாயிகளுடைய போராட்டம்னு சிக்கலை உருவாக்கிருச்சுங்களா பேசிக்கிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களோட போராட்டத்துக்கு மட்டும் இல்லாம விவசாயிகள் போராட்டத்துக்கு பின்னாடியும் இடதுசாரி கட்சிகளோட தொழிற்சங்கங்கள் இருக்குது. அவங்க தான் போராட்டத்தை தூண்டி விட்டுனுக்குறாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்புல பேச்சா சொல்லினாங்க. ஊர் ஊருக்கு பொதுக்கூட்டம், தொகுதி வாரியா நலத்திட்டம், சினிமா நட்சத்திரங்கள் சிறப்புரை, ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சின்னு ஆளுங்கட்சியோட வேகம் அதிகமாவே இருக்குதான். வெயிட்ட காட்டினாதான் சீட்டு கிடைக்கும்னு போட்டி போட்டு வேலை நடக்குதாமா பேச்சா கிடக்கு. எதிர்கட்சிகள் தரப்புல வாக்காளர் பட்டியல் குளறுபடி பத்தின புகாரு டெத் சர்டிபிகேட்டோட போயிருக்குதான். எல்லாம் சரி செஞ்ச பின்னாடி இறுதி வாக்காளர் பட்டியலும் பின்னாடியே தேர்தல் அறிவிப்பும் வருமா பேசிக்கிட்டாங்க. ஐயா, தமிழக தேர்தல் ஆணையர் பதவிக்கு சிவதாஸ் மீனா, ராஜேஷ் லகானி, கார்த்திக்னு 3 ஐஏஎஸ் ஆபீசர் பேரை பரிந்துரை செஞ்சிருக்காங்களாம். அதுல ராஜேஷ் லகானி பேரை டிக்கெட் அடிக்க வாய்ப்பு இருக்குதான் பேசிக்கிட்டு தாங்க. ஐயா,